எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பத்தினா அல்லது இந்த வீடியோவ பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு புடிச்ச மாரி நெறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்டின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தனுசு ராசி மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னா 10 வாழ்நாள் ரகசியங்கள பத்தி நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானமா வருதுங்க. அதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். மூலத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான். சரிங்களா? அவருடைய விருட்சம் அப்படின்னு பார்க்கும்போது மராமரம். சரிங்களா? அதாவது பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ஒரு வழக்கு இருக்கு. அதாவது மூல நட்சத்திரத்துல பிறந்தா பெண் கொடுக்கக்கூடாது. கட்டக்கூடாது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம ஊர்ல இருக்குங்க. ஆனா நிஜமாவே சொல்றேன், அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. சரிங்களா? மூலத்தில பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப வந்து மற்ற நட்சத்திரங்கள விட கம்பேர் பண்ணும்போது, இவங்க ரொம்ப ஒரு ஹை ஸ்டாண்டர்டான, ஹை குவாலிட்டியான ஸ்டார் இது நட்சத்திரம். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு நெறைய விஷயங்கள் இவங்க கிட்ட இருக்கு. நெறைய திறமைகள் இருக்கு இவங்க கிட்ட. அது மட்டும் இல்லாம நல்ல நிர்வாக திறமை இருக்குங்க இவங்ககிட்ட. சரிங்களா? அதாவது ஒரு அசாத்திய மனிதர்கள பார்க்கும்போது, சாதாரண மனிதர்களுக்கு அவங்க மேல பயம் வரத்தான் செய்யும். சரிங்களா? ஸோ அதனால இந்த காலப்போக்குல கிளப்பி விட்ட சில வதந்திகள் தான் வந்து மூலத்தில பிறந்தா வந்து பெண் கொடுக்கக்கூடாது, பெண் எடுக்கக்கூடாது. அதாவது ஆண் மூலம் அரசாலம், பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய என்ன சொல்றதுங்க, அந்த எதுகை மோனையில நெறைய விஷயங்கள கெளப்பி விட்டுருக்காங்க. நிஜமா சொல்றேன், அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம், அதாவது மூலத்தில பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நல்ல ஆழ்ந்த சிந்தனைகளை கொண்டவங்க இந்த மூல நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது ஒரு விஷயத்த வந்து அதாவது ஒரு செயல வந்து நீங்க செய்யும்போது, அத வந்து சும்மா வந்து செய்யணும்னு சொல்லிட்டு செய்யக்கூடாது. கரெக்ட்டா ப்ராப்பரா செஞ்சு முடிக்கணும். அதாவது அகல உழறத விட ஆழ உழணுன்ற ஒரு எண்ணம் வந்து இவங்ககிட்ட சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திலயும் பார்த்தீங்கன்னா, அவருடைய அடி மூலத்தை அதாவது அடி வேரை வந்து ஆராய்ந்து அறிவதில ஆர்வம் வந்து அதிகமா இருக்கும். அதாவது ஆழமான மற்றும் உறுதியான சிந்தனைகளை கொண்டவங்க இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் இதுதான். அடுத்து 2வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஈடுபாடுகள் சற்று அதிகங்க. சரிங்களா? அதாவது ஒழுக்கம், கட்டுப்பாட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்ற நபர்களா இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பழைய மரபு, பழைய பாரம்பரியம், பழமையான விஷயங்களுக்கு அந்த பழமைக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்ற நபராக இவங்க வந்து இருப்பாங்க. பழைய பாரம்பரியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் தருகின்ற நபர்களாக இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து 3வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, விஜய் கூட ஒரு படத்துல சொல்லுவாருங்க. அதாவது "ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டா, என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்." அப்படின்ற மாரி, ஒரு வாட்டி இவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அதுல உறுதியா, நிலையா, ஸ்திரமா இருப்பாங்க. அந்த முடிவ வந்து மாத்திக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி நல்ல ஒரு ஆளுமை திறன், நல்ல ஒரு நிர்வாக திறமை கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா இந்த நட்சத்திரனுடைய விசேஷம் என்னன்னா, ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் இது. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு தலைமை பொறுப்பு, நல்ல ஒரு நிர்வாகத் திறமை, நல்ல ஒரு ஆளுமை திறன், எதிரிகளை நிர்மூலமாக்கின்ற ஒரு தன்மை, எதிரிகளே இல்லாமல் செய்கின்ற தன்மை. அதே மாரி எதிரிகள் இல்லாமன்னா, இவங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க. வேலை செய்ற இடத்துலயும் சரி, குடும்பத்திலயும் சரி, கண்டிப்பா எதிர்ப்புகள், எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு கண்டிப்பா இருப்பாங்க. அந்த எதிர்ப்புகளை வந்து இவங்க தன்னுடைய சுய முயற்சியால், தன்னுடைய தன்னம்பிக்கையால், தன்னுடைய திறமையால் எதிர்த்து ஜெயிச்சு காமிப்பாங்க. அதுதான் விஷயம். சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆளுமை திறன் இருக்கும். நல்ல ஒரு நிர்வாக திறமை இவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து 4வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, இவங்க கிட்ட இரக்க சுபாவம் சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதேபோல தான தர்மம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் சற்று அதிகமாக இருக்கும். உண்மைக்கும், நேர்மைக்கும் அதிகமான முக்கியத்துவம் தருகின்ற ஒரு ராசி, நட்சத்திரம் அப்படின்னாவே அது தனுசு மூலம் தான். ஏன்னா காலபுருஷனுக்கு 9வது ராசியா வருதுங்க. பாக்கியஸ்தானமா வருதுங்க. சரிங்களா? அதிலும் கேதுவோட நட்சத்திரம். அப்ப எதையுமே ஒரு நேர்மையா, சரியான முறையில செய்யணும். எதையுமே சரியான முறையில அணுகணும். நேர்மையா அணுகணும். எதையும் சரியான முறையில, நேர்மையான முறையில பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இவங்க கிட்ட மேலோங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து 5வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, தனக்கு பிடித்தவர்களுக்காக அதாவது இவங்க யார் மேலலாம் அதிகமான அன்பும், பாசமும் வச்சிருக்காங்களோ, அவங்களுக்காக ஓடி, ஓடி உழைக்கக்கூடியவங்க. அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்க. அதாவது வரவுக்கு மீறிய செலவு கூட செய்வாங்க. சரிங்களா? அத்தகைய குணமும் இவங்ககிட்ட இருக்கும். அதாவது புடிச்சவங்களுக்காக ஒரு அதாவது காசு சேர்த்து வைப்பாங்க. கஷ்டப்பட்டு சேர்த்து வைப்பாங்க.
எனக்கு பிடிச்சவங்களுக்காக டக்குன்னு தூக்கி அந்த காசு செலவு பண்ணிருவாங்க. யோசிக்கவே மாட்டாங்க. அதே மாரி இதனாலேயே கொஞ்சம் அப்பப்போ வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொருளாதார சிக்கல்களையும் இதன் காரணமாக இவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதற்கடுத்து 6வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, நல்ல வைராக்கியசாலிகள் மூலத்தில பிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாங்க. வைராக்கியம் சற்று அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், மத்தவங்க அதாவது பிறரிடம் கையேந்த மாட்டாங்க. எந்த சூழ்நிலையும் சமாளிக்கின்ற ஒரு தன்மை, நானே பார்த்துக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன்ற ஒரு எண்ணம் வந்து இவங்ககிட்ட சற்று அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி கோவம் நல்லா வரும் இவங்களுக்கு. சரிங்களா? அதாவது எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் கோவம் வருதோ, அவ்வளோ சீக்கிரம் அந்த கோவம் தணிஞ்சிரும். கோவம் வந்து வார்த்தைகள விட்டு பேசிட்டா கூட, அடுத்த நிமிஷமே போயிட்டு சாரி கேட்பாங்க. தெரியாம கோவத்துல பேசிட்டேன். அப்படின்ற அந்த ஒரு இறங்கி போற தன்மை வந்து இவங்ககிட்ட சற்று அதிகம் தான். சரிங்களா? அதே மாரி இவங்க கிட்ட நல்ல வாக்குப்பளிதம் இருக்குங்க. சரிங்களா? அதாவது மூலம்ன்றது கேதுவோட நட்சத்திரம், ஞானக்காரனுடைய நட்சத்திரம். 2ஆம் வீடா சனியுடைய வீடு வந்து வருங்க. சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது, நல்ல வாக்குப்பளிதம் கொண்டவங்க. இவங்க சாபம் விட்டா கூட அது அப்படியே பலிச்சிரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு குணம் அப்படின்றது இவங்ககிட்ட கண்டிப்பா உண்டு. ஞானம் அப்படின்றது இவங்ககிட்ட கண்டிப்பா இருக்கு. உள்ளுணர்வு சார்ந்த விஷயம் கண்டிப்பாக இவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 7வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, அதாவது தன்னம்பிக்கை சற்று அதிகம் கொண்டவங்க. தன் மீது அதிகப்படியான நம்பிக்கை வைக்கக்கூடியவங்க. சுயமாக உழைத்து வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடியவங்க. யாருடைய சப்போர்ட் இல்லாம தன்னுடைய கால்ல நின்னு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறக்கூடியவங்க எல்லாருமே பெரும்பாலும் மூலத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதுல என்னன்னா, நெறைய பேர் நீங்க சொல்றத பார்த்திருப்பீங்க. நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன இடம் இது. நான் கஷ்டப்பட்டு உழைச்சு 20 வருஷமா கஷ்டப்பட்டு நான் இங்க வந்திருக்கேன் இந்த நிலைமைக்கு அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இவங்க பெரும்பாலும் தனுசு மூலத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து 8வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த தனுசுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போர்க்களத்தை குறிக்கின்ற ராசி அப்படின்னு சொல்லலாம். அதனால இவனுடைய வாழ்க்கையில அந்த சவால்கள், போராட்டங்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். மற்ற ராசிகள விட இவங்க கொஞ்சம் வாழ்க்கையில சவால்கள், போராட்டங்கள வந்து அதிகமாகவே சந்திக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாரி அந்த சவால்கள், போராட்டத்துல இவங்க ஜெயிச்சும் காமிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் இவங்க வந்து பெரும்பாலும் இங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறம் கூட ஒரு 60 வயசுக்கு ரிட்டயர்மென்ட் ஆன பிறகு கூட ஏதாச்சும் ஒரு வேலைய எடுத்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சும்மாவே இருக்க மாட்டாங்க. அடுத்து 9வது விஷயம் பார்க்கும்போது, இதுல பாதகாதிபதியா புதன் வருவாருங்க இந்த ராசிக்கு. சரிங்களா? அதாவது 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவரா புதன் வரதுனால, பெரும்பாலும் இவங்க தனுசு மூலத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருமணம், அப்புறம் வேலை. இது 2த்துல எதுனா ஒண்ணு தான் வந்து சிறப்பா அமையுது அப்டின்னே சொல்லலாம். சரிங்களா? அதாவது நல்ல வேலை, நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல ஒரு பொறுப்பு கிடைச்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருமண வாழ்க்கையில ஏதோ ஒரு குறை அப்டின்றது கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். அல்லது நல்ல ஒரு வாழ்க்கை துணை, நல்ல ஒரு கணவன் அல்லது மனைவி கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை அப்படின்றது வேலை சார்ந்த இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். அதாவது வேலையில ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்கும். வேலை ரீதியாக ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு பிரச்சனை அவனுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கு. 2த்துல எதுனா ஒண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் 100ல 90% தனுசு மூலத்துல பிறந்தவங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? அதற்கு என்ன காரணம்? அது 7, 10ஆம் அதிபதியா வரக்கூடிய புதன் பாதகாதிபதியா வருவார். அதுதான் விஷயம். அதே மாரி இந்த அமானுஷ்ய விஷயங்கள்ல கொஞ்சம் இவங்களுக்கு நம்பிக்கை அப்படின்றது இருக்குங்க. அதே மாரி இவங்க உள்ளுணர்வு சக்தி இவங்ககிட்ட சற்று அதிகம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அத கிரகிக்கின்ற, அத உள்வாங்குகின்ற, அதை வந்து ஒரு இன்ட்யூஷன் வந்து சொல்லும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாரி அந்த உள்ளுணர்வு சக்தி இவங்ககிட்ட சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, ஞானக்காரகனுடைய நட்சத்திரம் இது மூலம். சரிங்களா? அதனால இந்த ஒரு தன்மைகள் அப்படின்றது இவங்ககிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும். அதற்கடுத்து 10வது விஷயம் பார்க்கும்போது கொடுத்த வேலைய கரெக்ட்டா செஞ்சு முடிப்பாங்க. அதே மாரி அதாவது இவங்க ஒரு கம்பெனில போய் வேலை செய்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த கம்பெனிக்காக, அந்த நிறுவனத்துக்காக, அந்த நிறுவனம் உயரணும் அப்படின்றதுக்காக ஓடி, ஓடி உழைக்கக்கூடியவங்க. சரிங்களா? ஸோ, அதனால பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எந்த கம்பெனில, எந்த ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்றாங்களோ, அந்த முதலாளிக்கு லாபம். சரிங்களா? அதனால அந்த அளவுக்கு கரெக்ட்டா நேர்த்தியா, சரியா, கொடுத்த பொறுப்ப உண்மையா, நியாயமா செஞ்சு முடிப்பாங்க. சும்மா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு வரமாட்டாங்க. வாங்குற சம்பளத்துக்கு கரெக்ட்டா வேலை செஞ்சுட்டு வருவாங்க. ஸோ அந்த ஒரு தன்மை அப்படின்றது, அந்த ஒரு மனசாட்சி அப்படின்றது இவங்க கிட்ட சற்று அதிகம். மனசாட்சி கட்டுப்பட்டவங்களாவும் இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 10 விஷயத்துல எந்த விஷயம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.